மானாவாரி நிலங்களில் 3 லட்சம் ஹெக்டரில் கோடை உழவு செய்ய ஹெக்டருக்கு ரூபாய் 2000 மானியம் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு உள்ளது. சட்டசபை 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தங்கம் தென்னரசு நேற்று தாக்கல் செய்தார். சட்டசபையில் இன்று 2025-26 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். பின்னர் அவர் பேசியதாவது: உழவர்கள் பாதுகாக்கப்பட்டால் அவர்கள் மக்களை பாதுகாப்பார்கள். உழவர்களின் வாழ்க்கையில் வேளாண் பட்ஜெட் வளர்ச்சியை அதிகரிக்கும் என நம்புகிறேன். மக்காச்சோளம், கரும்பு உற்பத்தியில் தமிழகம் 2ஆம் இடம் உள்ளது. 336 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி செய்யப்படுகிறது. வேளாண் சாகுபடி 151 லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளது. 172 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. 435 இளைஞர்களுக்கு வேளாண் தொழில் துவக்கத்தலா ரூபாய் 1 லட்சம் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. 1511 ஆழ்துளை மற்றும் குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டு உள்ளன. 15700 ஆதிதிராவிடர் பழங்குடியினர் உழவர் பயன்பெற்று உள்ளனர். 4 ஆண்டுகளில் 147 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு ரூபாய் 1452 கோடி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. ரூபாய் 510 கோடியில் விவசாயிகளின் இயந்திர தேவைகள் திறக்கப்பட்டுள்ளன. பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகையாக ரூபாய் 5242 கோடி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 16.3 லட்சம் ஹெக்டரில் தோட்டக்கலை பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளன. மானாவாரி நிலங்களில் 3 லட்சம் ஹெக்டரில் கோடை உழவு செய்ய ஹெக்டருக்கு ரூபாய் 2000 மானியம் வழங்கப்படும். இவ்வாறு அவர் பேசினார்.